ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ் வ்ளாக். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இது போடுற வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன். பிகினர்ஸ் கற்றுக்குப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் போடுறேன். பட் ஒரு சில பேர் வந்து அவங்க பேர் கெடுத்துக்கிறது இல்லாமல் என் பேரை சேர்த்து கெடுக்கிறாங்க. அதனால நான் போடுறது விட்டுட்டேன். பட் எனக்கு சப்ஸ்கிரைபராக வந்து நல்ல ஃப்ரெண்டாக மாறினவங்கலாம் வந்துட்டு நீங்கள் போடுங்க ப்ரோ, நீங்கள் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வெயில் காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புறாங்க வந்து சிக்கில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து வந்து புறாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளில் ஒரு ஸ்மால் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். டெய்லியும் நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லா சமையலையும் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ரிங்கை ரெடி பண்ண போகிறோம். புறாவுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இது. ஃபஸ்ட்டு வந்து முருங்கை இலை வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மிளகும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி வந்து எல்லா சமையலுக்கும் நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கும். இப்போது இது 3 வச்சு தான் நம்ம ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 வந்து ஒரு கைப்பிடி முருங்கை இலை, அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு, கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி, இதை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம இந்த 3 ஐட்டத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா புறாக்கு இந்த கண்ணு வலி, புறாக்கு சுக்கா, அது மாதிரி சம் டிஃப்ரென்ஸு வைரஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஒரு புறாக்கு வந்துச்சுன்னா எல்லா புறாக்குமே பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த முருங்கை இலை பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து முருங்கை இலை வந்துட்டு ரொம்ப ஆல்ரவுண்டர். இந்த முருங்கை கீரையில் இந்த முருங்கை இலையில இருக்கிற வைட்டமின் சி வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட வைட்டமின் சியை விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இது ஒரு கால்சியமுக்கும் வந்து இது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு இலை இது. அதே மாதிரி இந்த கால்சியம் வந்துட்டு ஒரு பசும்பாலில் இருக்கிற கால்சியமை விட வந்து இந்த முருங்கை இலையில ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து பிளட் பியூரிஃபை பண்ணும். இது வந்து நல்லா செரிமானத்துக்கும் யூஸ் ஆகும். இது போனுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து இது. அதே மாதிரி வந்துட்டு இந்த முட்டை கரு பையில வந்து கொழுப்பெல்லாம் அடிச்சிட்டா முட்டை வைக்காம வந்துட்டு ஒரு சில புறாங்க வந்து அப்படியே கவுடு வைக்கும். அந்த மாதிரி புறாங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி மிளகுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோல்டுக்கும் சரி, செரிமானத்துக்கும் சரி, இந்த வீசிங் ப்ராப்ளமுக்கும் சரி, பேர்ட்ஸுக்கு வர வீசிங் ப்ராப்ளத்துக்கும் சரி, இந்த தொண்டையில் வந்து இந்த கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி பலூன் மாதிரி இதாகும், அந்த இதுக்கும் சரி நல்ல ஒரு மெடிசன் இது. அதே மாதிரி கொத்தமல்லி வந்துட்டு அதுவும் இந்த சுக்காக்கு அதுக்கு எல்லாமே நம்ம கொத்தமல்லி யூஸ் பண்ணுவோம். டைஜஷன் ப்ராப்ளம்க்கு, பேர்டோட ஸ்கின்னு வந்து ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி ஆகும். அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே போனுக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த கொத்தமல்லியும் யூஸ் ஆகும். இப்போது இது வாரத்தில் வந்து 2 நாள் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஹியூமினிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த 3 பொருளுமே வந்து ஹியூமினிட்டி சம்மந்தப்பட்டது. போனுக்கும் சரி, சுக்காக்கும் சரி, எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் இது. இது கொடுக்கறதால வந்து பேர்ட்ஸுக்கு எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாது. நார்மலாக நம்ம சுக்கா வந்த பேர்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தமல்லியும் பட்டரும் வச்சு உருண்டை போட்டு கொடுப்பாங்க. அப்போது வந்து அது ஒரு புறாக்கா நம்ம பிடிச்சி கொடுக்க முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம எல்லாமே நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த திப்பியை எடுத்து அரைச்சி அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேர்ட்ஸுக்கு எல்லாமே தண்ணி குடிக்க வைக்கிறோம். நல்லா கொடுக்குற ஃபுட்டு வந்து நல்லா சுத்தமான ஃபுட்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த வாட்டரை வந்து வீக்லி 2 டேஸு, இப்போ மண்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தேர்ஸ்டே ஒரு நாள் நீங்கள் இந்த தண்ணி கொடுக்கும்போது வந்துட்டு புறாக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாது. ஒரு புறாக்கு கண்வலி வந்தாலும், ஒரு புறாக்கு வந்துட்டு சம் ப்ராப்ளம் வந்தாலும் அது மற்ற புறாக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம இதை கொடுத்து பழகணும். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, அண்ணா நீங்கள் சொல்கிற மெடிசன் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஈஸியாக கிடைக்கும். இது அவங்களுக்கு வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் பேர்ட்ஸ் நல்லா க்யூர் ஆகும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.